ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியல் யூனிட்டில் உள்ள எக்ஸசைஸ் 5.1லேருந்து 9வது சம் பார்க்க போகிறோம். வாங்க சம்மு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் EAT வடிவொத்தவை முக்கோணம் BUN எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த முக்கோணம் EATயும் இந்த முக்கோணம் BUNனும் வடிவொத்தவை அப்படின்னு சம்முலை கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்குன்னா, இந்த 3 கோண அளவையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வடிவொத்தவையாக இருந்ததுன்னா அந்த 2 முக்கோணத்தோட கோணங்களும் எப்படி இருக்கும்? சமமாக தானே இருக்கும். அப்போது இதில் ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க? ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் பியும் எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் பியும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அடுத்து இந்த சம்மில் இது 2x டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ கொடுக்கல. இதில் இது n வந்து x + 40 டிகிரின்னு கொடுத்துருக்கு. இது கொடுக்கல. ரெண்டுமே வடிவொத்தவையாக இருந்ததுன்னா 3 கோணமும் சமமாக இருக்கும். அப்போ இது 2x டிகிரியாக இருந்ததுன்னா இது என்னவாக இருக்கும்? இதுவும் 2x டிகிரியாக தான் இருக்கும். இங்கே x + 40 டிகிரி கொடுத்துருக்கு. இப்போ இதுவும் x + 40 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ அடுத்து என்ன எழுதிக்கலாம்? ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் யூவும் சமம். ஆங்கிள் ஏ சமம் ஆங்கிள் யூ. அடுத்து ஆங்கிள் டி சமம் ஆங்கிள் என். ஆங்கிள் டி சமம் ஆங்கிள் என். இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஒவ்வொரு கோணத்தோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கோணத்தோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 3 கோணங்கள் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 2x டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி இருக்குது. இந்த 3 கோணத்தோட கூடுதல் தான் என்ன? 180 டிகிரி. இப்போ இதில் வந்து எக்ஸ் எல்லாம் கூட்டுறோம். அப்போ எக்ஸ் 2x டிகிரி எக்ஸ் டிகிரி 3 நம்ம கூட்டினோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 4x டிகிரி = 180 டிகிரி. இந்த 40 அங்கே போகும்போது மைனஸ் ஆகும். இப்போ 180லேருந்து நம்ம 40 கழிச்சோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 140 டிகிரி. இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் டிகிரி = 140 / 4 கேன்சல் பண்ணோன்னா 3, 2 வரும்போது 5. இப்போ எக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்ன? 35. ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் பியும் தான் என்ன இருக்குது? எக்ஸ் டிகிரி இருக்குது. அப்போ ஆங்கிள் இ ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன? 35 டிகிரி. ஆங்கிள் இ = ஆங்கிள் பியோட வேல்யூ 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன இருக்குது? ஆங்கிள் ஏ = ஆங்கிள் யூ ஆங்கிள் டி = ஆங்கிள் என். அதை எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏ = ஆங்கிள் யூ ஆங்கிள் டி = ஆங்கிள் என். இதோட வேல்யூ 2x டிகிரி. இது வந்து x + 40 டிகிரி. ஏன்னா இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் டிகிரியோட வேல்யூ 35 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ எக்ஸ் வந்து 35 டிகிரியாக இருந்துச்சுன்னா 2x டிகிரி என்னவா இருக்கும்? இப்போ 2 × 35 பெருக்கணும்னா 70. அடுத்து இது வந்து x + 40 டிகிரி இருக்குது. எக்ஸோட வேல்யூ 35 + 40 போட்டணும்னா 75. இப்போது 3 கோணங்களோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஒரு கோணத்தோட வேல்யூ 35 டிகிரி, இன்னொன்று 70 டிகிரி, இன்னொன்று 75 டிகிரி. இனி 10வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் UB இணை AT மற்றும் CU சர்வசமம் CB எனில் முக்கோணம் CUB வடிவொத்தவை முக்கோணம் CAT மற்றும் முக்கோணம் CAT ஆனது ஓர் இரு சமபக்க முக்கோணம் என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த UBயும்
இந்த ஏடியும் எப்படி இருக்குது, பேரலல் இணையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சியூவும் சிபியும் சர்வசமமாக இருக்குது அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முக்கோணம் சியூபியும் இந்த முக்கோணம் சிஏடியும் வடி ஒத்தவை நிரூபிக்க சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு அதை நிரூபிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த யூபியும் ஏடியும் ஒரு இணை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பேரலல்னு. இப்போ பேரலாக இருந்து அதை ஒரு லைன் வெட்டும்போது நமக்கு என்ன உருவாகும், கோணங்கள் உருவாகும். இப்போ இதில் இந்த ரெண்டு பேரலல் லைனையும் இந்த சிஏங்கிற லைனும் வெட்டுது, சிடிங்கிற லைனும் வெட்டுது. நம்ம சிஏங்கிற லைனை எடுத்தோம்னா நமக்கு இதில் இந்த ரெண்டு கோணங்கள் உருவாகுது. இது ரெண்டுமே இந்த லைனுக்கு இது மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த பிங்கிற லைனுக்கு இந்த கோணம் மேலே இருக்குது. ரெண்டுமே மேலே இருக்கும்போது அது ரெண்டும் ஒத்த கோணங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம், நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, யூபி பேரலல் ஏடின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிடுச்சு, இந்த ஆங்கிள் சியூபியும் இந்த ஆங்கிள் சிஏடியும் சமம் அப்படின்னு கிடச்சிட்டு. அதே மாதிரி இனி இதை எடுக்கும். அதே இந்த ரெண்டு பேரலல் லைனை இந்த சிடிங்கிற லைன் வெட்டும்போது அதே மாதிரி ரெண்டு கோணம் நமக்கு கிடைக்குது. இது ரெண்டும் ஒத்த கோணங்கள். அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். என்ன கிடைச்சிருக்கு, சிபியு ஆங்கிள் சிபியு சமம் ஆங்கிள் சிடிஏ சிடிஏ. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இனி என்ன எழுதலான்னா, இந்த முக்கோணத்துக்கும் இது பொதுவாக இருக்குது, இந்த முக்கோணத்துக்கும் இது பொதுவாக இருக்குது. அப்போ பொது அதில் இருந்து நம்ம என்ன எழுதலாம், பொதுவாக இருந்தோம் அது ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போது ஆங்கிள் யூசிபி சிபி சமம் ஆங்கிள் ஏசிடி. இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போது இதில் இருந்து நமக்கு என்ன கிடச்சிட்டு, இந்த ரெண்டு முக்கோணத்தோட மூன்று கோணங்களும் சமம் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு மூன்று கோணம் சமமாக இருந்துன்னா கோணம் 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 வடிவத்த பண்பு அதன்படி நம்ம என்ன எழுதிடலாம், இந்த முக்கோணம் சியூபியும் இந்த முக்கோணம் சிஏடியும் வடி ஒத்தவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண சொன்னதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, இந்த முக்கோணம் சிஏடி ஒரு இருசமபக்க முக்கோணம் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து எப்படி நிரூபிக்கலாம்னா, இந்த சிஏடிங்கிற முக்கோணத்தில் ரெண்டு கோணம் நமக்கு எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணம் சமமாக இருந்துன்னா அதோட எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ இந்த சிடி எந்த கோணத்தோட இந்த எதிர்பக்கமும் இந்த கோணத்தோட இந்த எதிர்பக்கமும் சமமாக இருக்கும். இதிலிருந்து என்ன எழுதிக்கலாம், சிஏ சமம் சிடி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிட்டு, சிஏயும் சிடியும் சமம் கிடச்சிட்டு. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா இந்த முக்கோணம் நம்ம சிஏடியை ஒரு இருசமபக்க முக்கோணம் சொல்லிடலாமா. இருசமபக்க முக்கோணம்னா அதோட ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். நம்ம அந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு பக்கம் இந்த சிஏயும் சிடியும் சமம்னு நிரூபித்தோம். அதை யூஸ் பண்ணி இந்த சிஏடிங்கிற முக்கோணம் ஒரு இருசமபக்க முக்கோணம் நம்ம சொல்லிட்டோம். இதை தான் நிரூபிக்க சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் சியூபியும் சிஏடியும் வடிவத்தவை நிரூபிக்க சொல்லியிருந்து அதை நிரூபிச்சாச்சு. அடுத்து இந்த முக்கோணம் சிஏடி ஒரு இருசமபக்க முக்கோணம் நிரூபிக்க சொல்லியிருந்து அதுவும் நம்ம நிரூபிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.